திரும்பி வந்திருக்கிறாரு. என் வீட்டுக்காரத்துல சென்று அண்ணவருக்கு குறி உரைத்து அவர் சன்ன கொடுத்தா கூட ரொம்ப வாங்கிட்டு போடி அம்மா சாமி அதான் இருக்காது பாருடி. அதான் அது அவன் பார்த்துருக்கு புடவை பார்த்துருக்கிறான். உடம்பு போச்சு மண்ணாய் போச்சுன்னு உப்பு அவன் உப்பு விற்கிறவளா இருந்தா கூட அவன் சொந்தமா புடவை வாங்கி வச்சிருக்கிறாடி. ஆர்கேபேட்டிக்கு மேல இருக்கு பங்காமுடி. பங்காமுடி பரையா ரக்கற 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 ஐயோ ரக்க இல்ல ரக்க வாஸ்து மொத்த கவுத்து வந்துறாரு. ஆமா மொத்த தான் கவுத்து வந்து இத கட்டிங்கற மாதே பரையோ ஆ பொச்சிரா 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 ஐயோ ஆ பொச்சி நான் மூடுர்க்கே மொகுடியா நான் மூடுர்க்கே மொகுடியா ஆ பண்ணு ஈக்கரோட சாமி அதியா. என்னடா சொல்றாவா? மீச நல்லா இருக்கற மகாராஜா பெருமை பேசுறாங்க. இது அரசருக்கென்றே ஏத்த மீச. டேய் டேய் அல திரும்பிடுவோம். அடியா குரத்தி அடியாரவி புறமாதே நீதே அடியா குரத்தி உன்னுடைய நாடு என்ன, நகரம் என்ன, எங்கிருந்து இந்த அத்திராபுரம் வந்திருக்கிறார்? வருங்காலம் நிகழ்காலம் போற காலம் சொல்லுவோம். நான் யாரு போற காலம் யாரும் சொல்ல என்னுடைய மனைவியை அழைத்து குறி கேட்டிருக்கா. என்னுடைய மனைவிக்கும் குறி சொல்லியிருக்க, என்னுடைய தாயாருக்கும் குறி சொல்லியிருக்க. ஆனா அந்த குறிகளை ஒண்ணு விடாம இப்ப எனக்கு நீ சொல்லு. நெல்லை பரப்பி பரப்பி குரு சொல்லுவோம். நானும் பரப்பியாச்சு பரப்பியாச்சு. இப்ப சொல்றேன் ஒவ்வொன்னா. உனக்கு நேர்ந்த குறி எல்லாம் ஒண்ணு விடாம சொல்றேன். அரசாட்சி செய்து வரக்கூடியவன் நான் தான். இது நடந்து முடிந்த விஷயம். இப்போ நடந்ததை எடுத்து கொண்டிருக்கின்றார். நடக்க போவதை சொல்றேன். ஏற்படுத்தி பகல் வைத்து நீ வைக்கிறா. ஆமா மாட்டாங்களா? உண்மைதான். மாலவல்லை அந்த தேவடியா பசங்க அன்னைக்கு செத்து இருந்தா உங்ககிட்ட நான் இப்படி லோல் பண்ண போறேன். அப்படி அதுல மாலவல்லை என்று அங்க வருகின்ற
விஷமத்தை எதற்காக அவங்க அதை மிதித்து மாண்டு போக வேண்டும். அவங்க அதுல மாலவலை என்று எத்தனையோ சூதெல்லாம் செய்தீங்க. ஆமா, அவங்க அதுல எத்தனை செய்ய தெரியுமா? ஏய், அவங்க உண்ணுகின்ற அவங்க அதிலே மாலவலை என்று பஞ்ச பாண்டவரை எதிலே கொல்ல முடியவில்லை, வெல்ல முடியவில்லை என்று உன் மாமா ஜெகதீரத்தை கேட்டு நீ சூது சொற்கத்தாடி நான் பறித்துக் கொண்டு உப்பு சொட்டு வரை படித்துக் கொண்டீங்க. பஞ்ச பாண்டவரே வனவாசம் ஓட்டி வைத்தோம். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய தெரியுமா? அந்த பத்து பாவையை கொண்டு வந்து தம்பி யாரு துச்சாசன புலி வரவேற்று நடும்புத்தாறு தேசத்திலே சத்தனா எப்படி வருவோம் அதை போன்று அம்மையை ஆக பார்க்குவதை பிடித்து கரடா இழுத்து வந்து மரிவா மேல ஏற்றி அங்கத்தில் அழைக்க தம்பி துச்சு. ஆமா, அவ பேர் என்ன சொன்ன? பத்தினி திரௌபதா தேவி. பத்தினி 5 பேருக்கு முந்தாடி போடுறவ பத்தினியா? எங்க நாடுக்குமா? அப்படி இருந்தாலும் அப்படி அவங்களுக்கு எத்தனை வருஷம்? எனக்கும் 11 துணை சாலை. அந்த பாண்டவருக்கு 7 10 ஒரு 8 18 16 நடக்க போகுது. இந்த யுத்தத்திலே உன் தம்பிமாரெல்லாம் மாற போறாங்க. உன் குரு பேர் எல்லாம் மாற போறாங்க. அனைவரும் மாண்ட பிறகு நீயும் உன் அண்ணன் கர்ணமகாராஜனும் உன் மாமா ஜெல்லியனும் உன் மாமா ஜெகனியும் நீங்க 4 பேர் தான் இருப்பாருங்க. அப்படி உன் அண்ணன் யாருக்கு கத்த மாப்பா தெரியுமா? அந்த அயங்கோரு எங்கே கர்ணன் என்று யுத்தத்திலே உன் மாமா ஜெல்லியும் மாமா பாரா, உன் மாமா ஜெகுனியும் மாலை போறான். நீ ஒண்டியே ஓலமிட்டா இந்த மண்டு கட்டி பிடிச்சு இருக்கு பாரு. அப்படி நீ யாரு கத்துற மாலை போற தெரியுமா? என்ன பயமறது பயப்படுறீங்களா? அந்த நாட்டு தான் குடுத்தாங்க. யாரு? நானா? பயமா? இல்ல. ஏய், பயமறியாத இந்த துரியோதனன் பயமானு சொல்றது எதிர்க்க எங்க வரானே காஜோ. அவன் எதிரே சென்று அவனை கொல்லணும்னே ஓடணும்டா. நான் புழுகுடா. அப்படி அந்த பீமகரத்துல மாலை போறீங்க. பஞ்சப்பால் நாட்டு ஆள போறாங்க. அவங்க வரத்தான் போறாங்க. நீ நாடு கொடுத்த மறுக்க போறே நடக்க போகுது. இந்த அஸ்தினாபுரமே இது மண்மோட போக போகுது. நான் மட்டும் சொன்ன கூறியா மாத்தால குறி போச்சு. எங்க அம்மாவுக்கு உன் முன்னாடி குரு போச்சு. ஆமா, உனக்கோ குரு போச்சு. நான் வந்து வெகு நேரம் ஆகிறது. என் குழந்தை 5 இருக்கிற போன சந்தர்ப்பம் நீ என்ன சொல்ற சாமியா? இது ஓரவன் இல்ல. டேய் மாதவா, இவனை பார்த்தால் எனக்கு குரத்தி போலவே தென்படவில்லை. சந்தேகம் தான்டா. ஏன்னா அந்த 5 குற்ற தேவி அந்த நீலி வேஷகாரி அந்த திரௌபதா போலவே தெரிகிறான். ஆகையினாலே இவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டும். ஐயா குரத்தி, இங்க பாரு, இங்க குரத்தி, இங்க பாரு, தட்டி தூக்கிடுவோம் கால வைங்கள. அப்படி உனக்கு அளவில்லா சந்தோஷம் ஏற்பட்டா உன்னுடைய தோற்றம் எப்படி? பார்த்தாயா? இவர்கள் செய்த ராஜா சுயாக வேள்வியிலே தட்டு தடுமாறி கீழே விழுந்த அந்த விழுந்த நேரத்திலே உன்னுடைய தந்தைக்குத்தான் பிரிவிலே குழந்தை தலைமகனாக பிறந்து உனக்கு கண்ணிருந்தும்
குட்டியானது அசிங்கமா தெரியல. நாங்க அப்படிதான் சொல்றோம் ராஜா. தெரியுது மாத்தா ஐயா இல்ல ஏய் உண்மையாவே ஏய் எங்க ஊர்ல ஒரு தங்கற பார்த்து விட்டுறான். ஏய் அவனுக்கு கண்ணு தெரியுது கிடையாது. கண்ணு தெரியுது இல்ல. டேய் குட்டிக்கு அந்த உங்க பிறகு யார் குட்டிக்கா நீ அப்படி உட்கார்ந்து தலே கால் தொட்டு கும்புற மரஜா. இரு. கால் தொட்டு கும்புற மரஜா. என்ன தப்பு பண்ணலாம்? என்ன தப்பு பண்ணலாம்? வந்துடா மேல. ஏய் டேய் மேல வா. ஐயா அப். அவர் ஆசியா கடுக்குற அத்தையும் பண்ணிவிடா. என்னதான் பேசணும்னே தெரியாது. பாரு பேசி காக்காத. வா கோய் காப்பாத்துமா. மாதவா ஏய் ஆக நானே தட்டு தடுமாறி விடக்கூடிய நேரத்திலே குருடா குருடா என்று கைத்தட்டி நகைத்தால் பார்த்தாயா? ஆமா ஆமா அதே ஆணவ சிரிப்புடா. சிரிப்பு ஒரு சந்தேகம் தீர்ந்தது. இது போஸ். இரண்டாவது சந்தேகம். ஏய் அடியா குரத்தி ஏய், உனக்கு ஆபத்தே ஏற்பட்டா அந்த நேரத்தில் உன்னுடைய தோற்றம் ஏய், அட 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 அட. பாத்தியா மகாராஜா? டேய் மகாராஜா ஒன்னே புடுவேன். ஏன் மகாராஜா? பார்த்தாயோ பாத்தனா? இவனுடைய அபய குரலை கேட்டால் ஏய். என்னுடைய தம்பி ஏய். துச்சாதனப்படியாகப்பட்டவர் ஏய் அர்ஜுனாபுர வீதியிலே சும்மா அவனுடைய மயிரை பிடித்து ஏய். சும்மா இழுத்து வந்து சதுரகமணி சொல்லக்கூடிய வேலையை ஏற்றி ஏய். அங்கத்தில் உள்ள ஆடையை களைய செய்யும் போது ஏய் இதே அபய குரல் கோவிந்தா 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 என்ற ஏய் அபய குரல் இதே குரல் தாண்டா. ஆமா ஐயா ஆமா. ரெண்டு சந்தேகம் தேர்ந்தது. இது போஸ். கடைசியா ஒரு சந்தேகம் இருக்கிறது. தாத்தா சொல்லியிருக்காரு என்னவென்று? அண்ணன் அருகாமையிலே சென்றால் ஏய். அக்னி சோலை வீசுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன். ஆகையினாலே நீ சென்று அக்னி சோலை வீசுதா இல்லையா போய் பார்த்துக்கலாம். நீ போய் பாருங்க. இல்ல ஹரிஹரி கோவிந்தா ஐயாருமா அராத்து யாரமல்ல திருமா సామియా ఒరయ్యో సారా తాగినారు నేను కళ్ళు తాగినారు ఒరయ్యా తమల గురి పొచ్చి తాయి గురి పొచ్చి తిరుగు గురి పొచ్చి ఎన్న ద్రోణులు కడి పొచ్చి అయ్యో சாமி ஏ குப்பா நீ அது ஆளே மாறி போயிட வெயில்ல ஓ போன வாட்டி உங்க கொல்லி வாரம் ஆமா கோடாறு போட்டிருந்தோம் ஆமா 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 ஓ அப்போ சின்ன பிள்ளையா டேய் சின்ன பையனா இருந்தா சொல்லு அதே சாமி ஆ, சின்ன பிள்ளையா இருந்தா சின்ன பையனா இருந்தா ஓ உங்க அப்பா உங்க அம்மா நல்லா பாப்பாங்க நல்லா நல்லா பாத்துக்கிறாங்க உன்ன ஓ ஓ ஆமா எங்கதான் போயிருந்தா ஓ தங்க மாதிரி டேய் மொத்த பரமே எங்க போயிருந்தா கேட்டேன் ஓ வண்டி மேல சாமி
ஒன்று மேலே ஒன்று போட்டா 2 2 மேல 1 போடு சாமி 3 ஓ 3 மேல 1 போடு 4 4 மேல 1 போடு 5 5 மேல 1 போடு 6 கார்டு போய் வரணும்னா முடிஞ்சு போச்சு 1 மாலை 1 போடு 2 மாலை டேய் என்னடா டேய் ஓ ஆர்காடு போய் ஓ அங்க தங்கி வந்து டேய் டேய் ஆர்காடு போய் தங்கிட்டு வந்தேன்னு சொல்லு ஓ அதே சாமி ஏய் ஓ நம்ம மேஷ் வாயில போலாம் டேய் டேய் காலங்காத்தாலையா உன் பாசியா வாயில வராது விடு ஓ சாமி ஏய் ஓ மசன் நம்ம தான் சாமி டேய் பயிர் எந்ததான்டா ஓ கப்பாக்கிது சாமி டேய் இளம் பயிர் இப்பதானே வச்சுக்கிறேன் டேய் ஓ சாமி ஆ ஓ அது மண் போல சாமி நீ வயித்துல மண்ணு போடாதுன்னு சொல்லு வாயிட்டு ஜீவ சாமி சரி ஏய் பயிருக்கு எதுவும் சாதாரண வரக்கூடாது ஆ புரியுறியா ஓ பல பல கிளப்பா